Hello guys, welcome to my channel. So நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோக்கு வந்து நம்ம என்ன விளையாட போறோம்னா டெத் இன் அ பாக்ஸ்னு ஒரு கேம் தான் விளையாட போறோம். இந்த கேம் ஆக்சுவலி ரொப்ளாக்ஸ்ல உள்ள ஒரு கேம் தான். ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ண வந்தாச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ வந்து ரொம்ப த்ரில்லிங்காகவும் பயமாகவும் இருக்க போகுது. ஸோ வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த கேமை. ஸோ ஆக்சுவலி என் வீடியோஸ் வந்து நான் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன். நான் வந்து ஒரிஜினல் ரியாக்ஷனை கொடுக்கல. ஒரிஜினல் ரியாக்ஷன் வீடியோஸ் வந்து என் யூடியூப்ல இருக்கும், பட் நாட் yetலா. இதுக்கப்புறம் வேணா வெளியாக்குவேன். இப்போத்துக்கு நான் வந்து ஒரிஜினல் ரியாக்ஷன் வீடியோ கொடுக்கல. ஸோ இது வந்து இப்போ செய்கிறது கூட வாய்ஸ் ஓவர் தான். பட் உங்களை எவ்வளோ ஃபன் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபன் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த என்வாயரன்மெண்ட்டே பாருங்கள். எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் இது ஒரு பேய் வீடு மாதிரியே இல்லை. இது லைக் என்னதான் அங்கங்கே டேமேஜாக இருந்தாலும் ஒரு சாதாரண வீடு மாதிரி தான் இருக்கு. ஆனா பாப்போமே எந்த அளவுக்கு பயமா இருக்குன்னு. எல்லாரும் ஸ்கின் வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் காசு போடுவாங்க இந்த கேமுக்கு. சவுண்டே சரியில்லை. ஆக்சுவலி இந்த கேம் பேசிக்கலி என்னன்னா, நீங்க வந்து உங்ககிட்ட வந்து கார்ட்ஸ் கொடுத்துருவாங்க. 1 or 2 கார்ட்ஸ் பேஸ்ட் ஆன் நீங்க என்ன சூஸ் பண்றீங்கன்னு பொறுத்துலாம். அங்க முன்னாடி லாபியில வந்து வெயிட்டிங் ஏரியால நம்ம கேட்டாங்க பார்த்தீங்களா, மேப்பையும் சூஸ் பண்ண சொல்லி. ஸோ அதில் நம்ம சூஸ் பண்ண நம்ம வந்து டபுள் கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். டபுள் கார்ட்ஸ்னா நம்மளுக்கு வந்து பவர் கார்ட்ஸ் கொடுப்பாங்க, 2 பவர் கார்ட்ஸ். இப்போ கீழே இருக்கு பாருங்க, டெத்தும் கார்டியனும் ரெண்டுமே நம்மளுக்கு கிடைச்ச பவர் கார்ட்ஸ். பவர் கார்ட்ஸ் இது 2 இது மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை, நிறைய இருக்கு பவர் கார்ட்ஸ். மித்தவங்களுக்குலாம் வேற வேற கிடைக்கும், நம்மளுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு. டச் பவர் கார்ட் என்னன்னா, இன்கேஸ் அந்த கிளவுட் நம்மள சுட்டுச்சுன்னா நம்ம இன்னொரு ஆள் இழுத்துட்டு டாய் ஆகலாம்னு நினைக்கிறேன். கார்டியன் பவர் கார்ட் வந்து நம்மளுக்கு வந்து இன்னொரு ஆளை வந்து சேஃப் பண்ண முடியும். இப்போ அவங்க டேஞ்சர்ல இருந்தாங்கன்னா நம்ம கார்டியன் யூஸ் பண்ணி இன்னொரு ஆள் சேஃப் பண்ண முடியும்ல. ஸோ நான் இன்ன வரைக்கும் இந்த எந்த கார்ட்ஸும் யூஸ் பண்ணதில்லை, ஏன்னா நானே இந்த கேமுக்கு புதுசு தான். ஸோ இந்த டைம் வந்து நம்ம பாய்ப்புமான்னு எனக்கு தெரியல பவர் கார்ட்ஸு. உங்க யாருக்கா இந்த பவர் கார்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம வந்து பார்ட் 2ல பாய்க்கலாம். ஸோ இந்த கிளவுன் தான் நம்ம கிட்ட சுத்தி வராம இருந்தா சரி. இப்ப பாருங்க, ஈவன் தோ அந்த கிளவுன் சுட்டு கூட அந்த பாலர்னு ஒரு ஒயிட் கேரக்டர் இருக்குல்ல, அவரு வந்து சேஃப் ஆயிட்டாரு. ஏன்னா அவர்கிட்ட ஷீல்டுன்னு ஒரு பவர் கட் இருந்திருக்கு. ஷீல்டு வந்து அந்த கிளவுன் உங்களை சுடும் போது நீங்க வந்து அந்த ஷீல்ட் பவர் கட் யூஸ் பண்ணி தப்பிச்சிடலாம் அந்த மாதிரி. ஸோ நம்மளுக்கு கார்டியன் திரும்பியும் அதே தான், ஏஞ்சல்னு ஒரு கார்டு கிடைச்சிருக்கு. ஏஞ்சல்னா வந்து இந்த ஏஞ்சல் கார்டு இருக்கிற வரைக்கும் நம்ம மித்த பாவ் கார்ட்ஸ் இருக்கிற கார்டினும் டெத்தோம் இது ரெண்டுக்கு வந்து டைம் முடியாது போல. பாருங்க டைம் பாவ் அது வந்து அவங்க சரியா ஃபிக்ஸ் பண்ணலன்னு வைங்களேன் ரைட் டைமிங்குள்ள, அவ்வளவுதான் முடிச்சு மூஞ்சிலே அடிச்சிருக்கோம். தப்பிச்சிட்டாங்க. என்ன டப்புன்னு கிரேனேட் கொடுத்துட்டா. ஆக்சுவலி இது ரொம்ப ஒரு ஈவலான விஷயம். ஏன்னா மத்தவங்களை சாவடிக்கிறதுக்குன்னே கையில ரொம்ப நேரம் வச்சுட்டு தூக்கி போட்டிருக்கான். அதனால அந்த என் பக்கத்துல உட்காந்துருவரு டெட் ஆயிட்டாரு. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அவரோட பேட் லக் தான். நம்ம கிட்ட வரக்கூடாது. திரும்பியும் என்னமோ ஒரு பவர் யூஸ் பண்ணிட்டாரு. 2 தடவை தப்பிச்சிட்டாரு அவர் ஒரு ஆளு. நம்ம கிட்ட மட்டும் வரக்கூடாது கிளவுன். ஏன்னா நம்ம ரொம்ப தனியா உட்காந்துருக்கோம். எல்லாருக்கான நம்ம மேல இருக்கோம். யாருமே என் சைட் திரும்பிடாதீங்க, திரும்பிடாதீங்க, திரும்பிடாதீங்க. சிரிக்கிற ஸ்டைலே சரியில்லையே. திரும்பிடாதீங்க, திரும்பிடாதீங்க, திரும்பிடாதீங்க. திரும்பாது. நம்ம கிட்ட எப்படி திரும்பும்? நம்ம தான் இம்மார்டல் ஆச்சு. ஸோ நம்ம கிட்ட திரும்ப வாய்ப்பே இல்லை. அநேகமா இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம தான் ஜெயிக்க போறோம். ஸோ பார்ப்போமே. யோகத்திற்கு டைம் போமா தெரியல. ஓ ஓகே ஓகே ஓகே. கார்ட் வேணுமான்னு கேட்டிருக்கு ரிஸ்க் எடுத்து. பட் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. நோ 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 நோ. திரும்பாது. என்ன? ஐயோ, என்ன மன்னிச்சுக்கோங்க நீங்க எல்லாரும். எதிர்பார்க்கவே இல்லை. நான் பாட்டுக்கு 7 ஒரு மூலையில உட்காந்துருந்தேன். என்ன திரும்பி வந்து போடுற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல. சரி பரவாயில்ல, ரொம்ப பேசிட்டோம்னு நினைக்கிறேன்.
சரி பரவாயில்ல, நம்ம வந்து இன்னொரு ரவுண்ட் போடுவோம். ஆக்சுவலி நம்ம 3 ரவுண்ட் தான் போடலான்னு ஒரு ஐடியாவில் வந்தோம். நம்ம 3 ரவுண்ட் வந்து டைம் கூட எடுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி தோத்துட்டோம். இப்போ செகண்ட் ரவுண்ட் வந்து இப்போ ஆரம்பிக்க போகுது. நம்ம கூற போகிறோம். செகண்ட் ரவுண்ட் வந்து ஜெயிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களாம் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தயவுசெய்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் அடுத்தடுத்த வீடியோக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட லைக் டார்கெட் வந்து அட்லீஸ்ட் 15 லைக்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோனால 15 லைக்ஸ் வந்துருச்சுன்னா, 5 சப்ஸ்கிரைபர்ஸ் 15 லைக் வந்துருச்சுன்னா நான் வந்து இதோட பார்ட் 2 போடுவேன். பட் நான் எப்போ போடுவேன்னு சொல்ல மாட்டேன்னா, பட் ஐ வில் போஸ்ட் திஸ் பார்ட் 2 மேபி நெக்ஸ்ட் வீக் போடுவேன். ஆக்சுவலி நம்ம இந்த சேனலில் வந்து நிறைய கேம்ஸ் விளையாடலாம். ஹாரர் கேமாக இருக்கட்டும், ஷூட்டிங் கேமாக இருக்கட்டும், ஹாபிஸ், சிமிலேட்டர், பக்குவோ, அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே ட்ரை பண்ணுவோம். ரொப்ளாக்ஸ் மட்டும் தான் விளையாட போகிறோமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. நம்ம ரொப்ளாக்ஸ் மட்டும் விளையாட போகிறது இல்லை, நிறையா கேம் அவுட் தான் இருக்குது. ஸோ நம்ம அது எல்லாத்தையும் தான் ட்ரை பண்ண போகிறோம். ரொப்ளாக்ஸ் வந்து இருக்கிறதுல ஒரு பார்ட். ஸோ நம்மளை வந்து மேப் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. மேப் வந்து நம்ம ஓஷன் சூஸ் பண்ணுவோம். ஓஷனே டபுள் கார்ட்ஸ்னா நம்ம சொன்னல அதே ஃபார்மேட் தான். 2 கார்டு கொடுப்பாங்க, நம்ம சர்வைவ் பண்ணுவோம். ஸோ இந்த தடவையாவது நம்ம ஜெயிக்கப்போம். வெயிட் பண்ணுவோம். கேம் ஆரம்பிக்குது. எல்லா ஸ்கின்னும் பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கு. நம்ம ஸ்கின் தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அறவே கிரீப்பி இல்லாம. ஸோ ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பாருங்க, இந்த இடம் வேற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த மேப் வேற. நக்டர்னல்னா இன்னும் ஒரு பவர் கட் கொடுத்துருக்காங்க. பயத்துல வாயெல்லாம் உலருது. யூ கேன் see during light out event. எனக்கு புரியுது. போன ரவுண்ட் பாத்தீங்களா, ஒரு கட்டத்துல இருட்டாச்சு. நம்ம எல்லாம் லைக் அந்த கேம்ல வந்து இருட்டாச்சு. அது ஆக்சுவலி என்னன்னா லைட் அவுட் ஈவென்டா, இருட்டாயிரும். நம்ம யாருக்குமே கண்ணு தெரியாது. அந்த நேரத்துல மாத்தி சுத்துக்கலாம் போல. ஸோ வந்து இந்த நக்டர்னல் வந்து அதுக்கு தான். லைட் அவுட் ஈவென்ட் வந்துருச்சுன்னா நம்ம அந்த பவர் கார்டு யூஸ் பண்ணி மித்தவங்கனால பார்க்க முடியாது, நம்மளால மட்டும் பார்க்க முடியும். ஸோ அதுதான். இப்போ வந்து சேஃப் பண்ண சொல்றாங்க. ஒரு லேசர் மாதிரி கையில கொடுத்துட்டு நம்ம வந்து சேஃப் பண்ணிட்டோம். நம்மளையும் வேற ஆள் சேஃப் பண்ணிருக்காங்க. ரொம்ப பாவம் மக்களே. யாருமே அவனை சேஃப் பண்ணல. இருந்தாலும் நம்மளுக்கு என்ன வந்துச்சு, அவருக்கு வெளியே போனா திரும்ப ஒரு இப்பதான் ஒருத்தனை கொன்னுச்சு. பத்தல, இன்னொரு ஆளை கொன்னுச்சு. சோ சக்சஸ்ஃபுல்லி நம்ம 2 பேர் கேம் விட்டு விளையாடிட்டோம். என்னமோ ஓகே அங்க ஒரு லிமிட் கொடுத்துருக்கு பாருங்க. அது கொடுக்குற லிமிட்ல வந்து நம்ம வந்து அந்த பட்டன் பிரஸ் பண்ணணும். பிரஸ் பண்ணலன்னா பாம்பு வெடிச்சு பாருங்க. நம்ம பிரஸ் பண்ணுவோம். ஓகே ஆல்ரைட். நம்ம வந்து கூட தான் பிரஸ் பண்ணி இதுதான் நடக்கும் நீங்க சரியா பிரஸ் பண்ணலன்னா. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஜிஜிஸ் நம்ம 3 பேர் விளையாடிச்சு. இப்போ வந்து 2 பேர் கொடுத்துட்டு 2ல யாரை கொல்லலான்னு கேட்குறாங்க. நம்ம ஒரு ஆள் சேவ் பண்ணியிருக்கோம். பார்ப்போமே. கிளாசி ஃபாட்னு ஒரு ஆள் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஓ நோ, நம்ம சேவ் பண்ண ஆள் வந்து போயிட்டாங்க. ஏன்னா ஓட் வந்து பத்தல. நம்ம ஹெல்ப் தான் பண்ண பார்த்தோம், ஆனா அவங்களோட பேட் லக், நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ நம்மள யாரும் திரும்பி சுடாம இருந்தா நம்ம வந்து சேஃபா இருப்போம். பார்ப்போம். என்ன நம்ம கிட்ட திரும்பிச்சு டக்குன்னு. ஓ நம்ம வந்து சுடலாம், மற்றவங்களை யாரையா சுடலாம். ஸோ நான் வந்து அந்த பிங்க் கலர் டிஷர்ட் தான் ஏன் பண்ணேன். அந்த பிள்ளைய என்னால சுட முடியல. அது திரும்பி என்ன சுடுது. இல்ல நம்ம சுடலாம். தப்பிச்சிட்டோம். நம்ம சுடக்கூடாது. நம்ம தப்பிச்சோம் மக்களே. நம்ம பக்கத்துல உள்ளவங்களை நம்ம சேவ் பண்ணனால இப்ப நம்மளுக்கு அவங்க சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஸோ சக்சஸ்ஃபுல்லி இன்னும் 3 பேர் தான் இருக்காங்க நம்ம வின் பண்றதுக்கு. இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு கேமு. கிளவுன் நம்ம சைட் திரும்பலன்னா ரொம்ப நல்லா இருக்கும். டைம் பாம் நம்ம கிட்ட மட்டும் வரக்கூடாது.
அவ்வளவுதான் மக்களே, நம்ம கூட்டாளி போயிட்டாங்க. பக்கத்துல இருந்து என் ஃப்ரெண்டு எனக்கா என்னது இது மக்களே போச்சு. சீக்கிரம் பிரஸ் பண்ணு, பட்டனை பிரஸ் பண்ணு, பிரஸ் பண்ணு, பிரஸ் பண்ணு, பிரஸ் பண்ணு, பிரஸ் பண்ணு, பிரஸ் பண்ணு, பிரஸ் 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 பிரஸ். மக்களே நான் மக்களே நான் அவ்வளவுதான் முடிஞ்சு. ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம +3 வந்திருக்கோம். அது அந்த நம்ம சரியா வேகமா ப்ரெஸ் பண்ணல போல. எனக்கு வந்து மவுஸ்னால கஷ்டமா இருக்கு அது ப்ரெஸ் பண்ண. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இதுவும் தோத்துட்டோம். ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம டாப் 3 வந்திருக்கோம். ஸோ இன்னும் ஒரு லாஸ்ட் கேம் நம்ம விளையாடுவோம். விளையாண்டு பார்ப்போம். நம்ம என்ன பண்ணணும்னு தெரியல. அது ஏன் திடீர்னு நம்ம சேர்த்துடும். இப்போ உள்ளவங்க எல்லாம் பாருங்களேன், ஸ்கின்னு வித்தியாசமா இருக்கு. ஆக்சுவலி இந்த சர்வர்ல ஆள் கூட இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ கைஸ் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கிட்டே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா. ஸோ நம்ம அடுத்த வாரம் வந்து இன்னொரு வீடியோ போடுவேன். போஸ்டிங் டேட் கேட்டிங்கன்னா நான் வந்து இன்னும் ஒரு ஷுவரான டேட் சொல்ல மாட்டேன். நான் வந்து 1 வீக் ஒரு வீடியோ தான் போடுவேன். ஸோ இந்த வீக் ஒரு வீடியோ போட்டேன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு வீடியோ போடுவேன். அந்த விச் டேன்னு எனக்கு தெரியாதுல்ல. இங்க பாருங்க ஸ்கின் எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஒரு மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட் ஸ்பெஷலா இருக்காங்க. அவங்க மட்டும் மேல பறந்துக்கிட்டு ஏஞ்சல் மாதிரி. பிளட் பாத்னு ஒரு மோடு வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியல. இங்க பாருங்க எவ்வளவு பேருன்னு. 16 பேர் இருக்கும் கேம்ல. ஹண்டர்னு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த தடவை நம்மளுக்கு ஒரு கார்டு தான் கிடைச்சிருக்கு. எலிமினேஷன் அட்டெம்ப்ட்ஸ் ஆல்வேஸ் சக்சீட் டஸ் நாட் ஓவர்ரைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிளாக் கார்டு. ஓகே, ஹண்டர் கார்டோட யூஸ்ஃபுல் என்னன்னா, நம்ம மித்தவங்களை சாவடிக்க லைக் கன்னு கொடுத்து நம்ம மித்தவங்களை கில் பண்ண சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா, எந்த ஷாட்டும் முதல் நடந்துச்சு பாத்தீங்களா, நம்ம ஒரு ஆள் ஷூட் பண்ண பார்த்தோம், ஆனா அவங்க உயிரோட தான் இருந்தாங்க, மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி நடக்காதான். ஹண்டர் கார்டு இருக்கிற வரைக்கும் நம்ம முடிஞ்சு அவ்வளவுதான். வந்து கொஞ்ச நேரம் கூட இல்ல சுட்டுதான். எல்லாருக்கும் என்னென்னமோ காட் கிடைக்குது. அங்க பாருங்களேன் 2 பேர் இருக்காங்க. சாம் மாமான்னு ஒரு ஆளும் நெவரின்னு ஒரு ஆளும். 2 பேரும் பிரதர்ஸ் போல. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஒரு ஆளை சுடுறான். 2 பேரும் பிரதர்ஸ் போல. உட்காந்து இருக்கிற ஸ்டைலி சமரூடா இருக்கு. பாப்போம், சான்ஸ் கிடைச்சா அவங்கள போட்டுருவோம். 2 பேரையும் 2 சூப்பர் ஹீரோவும் காண போனோம். கண்ணை கொடுத்துட்டாங்க. நம்மள சுடாம இருந்தா சரி. பாருங்க, இதே மாதிரி நம்மளுக்கு கண்ணு கிடைச்சிருந்துச்சுன்னா நம்ம ஷூட் பண்ணும்போது டெத் ஆயிருப்பாங்க. காட் கேட்குது, நம்மளுக்கு மட்டும் கேட்கும். அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகே, ஏதோ ஒரு பவர் கார்டு யூஸ் பண்ணிட்டாங்க போல. சாம் மேன் தப்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி இதுக்கு பேரு தான் லைட் அவுட் ஈவென்ட். நம்மளுக்கு போன ரவுண்ட் இருந்துச்சு. என்ன நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ் நம்ம தப்பிச்சோம். நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம், பக்கத்துல சேர்ல உள்ளவங்களை கொண்டுருச்சு. வாவ், ஐ லவ் மார்க். இல்ல எனக்கு புரியல, இந்த கேம் என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்களா பயந்து விளையாடுறாங்களா? எனக்கு இப்படி பயமா இருக்கு. என்ஜாய் பண்றாங்க போல. கிளவுன், அவனை பார்த்து சுடு கிளவுன் சுடாது. அவனை சுடாது, அவன் பக்கத்தில் உள்ளவனை தான் சுடும். அவ்வளவுதான் முடிஞ்சு. அடுத்து யாரு? ஓட் காட்னு ஒரு ஆளுக்கு கார்டு கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு ஏதோ திரும்பியும் லைட் அவுட் ஈவெனா? சரி, ஓகே. நம்ம முதல்ல செஞ்சோல பட்டன் கொடுத்து நான் பிரஸ் பண்ணுவேன். சோ இந்த தடவை நம்ம மிஸ் பண்ண மக்களே. என்ன மக்களே, இருக்கிறதுல கடைசியா நம்ம இருக்கோம். நம்ம முன்னாடி யாரா வெடிச்சாதான் உண்டு. அந்த பட்டன் நம்ம கிட்ட வந்துச்சுன்னா நம்ம தான் கண்டிப்பா டெத் ஆகும். வேண்டிக்கோங்க, நம்ம கிட்ட வரக்கூடாது. அவ்வளவுதான். என்ன பண்றாங்க?
பாத்தீங்களா மக்களே, கொஞ்ச நேரத்துல தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ தூக்கி வாரி போட்டுருச்சு. நான் நிஜமாலே பயந்துட்டேன். நான் எதிர்பார்க்கல அது வந்து அப்ப வெடிக்கும்னு. ஸோ ஸ்டீல் அ பிளேஸ் கார்ட். ஸோ வந்து நமக்கு தீஃப் கார்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னொரு ஆளோட கார்ட் ஸ்டீல் பண்ணலாம். இந்த லேசர் என்னத்துக்குன்னா இன்னொரு ஆளை சேவ் பண்றதுக்கு. நம்ம அந்த குயின் மாதிரி பிங்க் கலர்ல போட்டிருக்காங்களே அவங்கள தான் சேவ் பண்றாங்க. லைக் என்னமோ நிறைய கார்ட்ஸ் வச்சிருக்காங்க போல, பவர்ஃபுல்லா இருப்பாங்க போல. ஸோ வந்து நம்ம அவங்களை சேவ் பண்ணி வைக்கிறோம். அவங்களும் நம்மளை சேவ் பண்ணிட்டா நல்லது. என்ன மக்களே, ஒருத்தர் சாவறத பார்த்து ஈமோட் பண்றாங்க. சேஃப் லேசர் கொடுத்துருக்காங்க. நம்மள சேஃப் பண்ணா நல்லா இருக்கும். யாரா நம்மள சேஃப் பண்ணா நல்லா இருக்கும். பாப்போமே யாரா நம்மள பண்றாங்களா? யாரும் நம்மள பண்ணல. ஆனா நல்ல வேலை அந்த கிளவுன் நம்ம கிட்ட வரல. மக்களே பாவம் மக்களே, அந்த நாய்க்குட்டி ஒரு ஆளை காப்பாத்திட்டு ஐ காட் யூ ப்ரோன்னு சொல்லிச்சு. கண்ணு யார் சொல்லலாம்? அந்த சூப்பர் ஸ்கின் சுட்டு ட்ரை பண்ணுவோமா? நம்மள அவ்வளவுதான் மாத்தி மாத்தி அடிச்சு வேண்டியதான். குடுக்கறா நம்மள சுடுவோம், நம்மளதான் சுடுவான், நம்மள திரும்பி சுடுவோம். கொண்டாசி மக்களே, நம்ம சக்சஸ்ஃபுல்லி ஒரு ஆளை நம்ம கையால எலிமினேட் பண்ணியாச்சு. ஸோ அந்த நாய்க்குட்டி நிஜமாலே ரொம்ப பாவம். திஸ் கார்ட் இஸ் ஹிடன். யூ won't know what card this is until it can be used. ஸோ நம்ம அந்த கார்ட்டை பாய்க்கிற சூழ்நிலை வரைக்கும் நம்மளுக்கு அந்த கார்ட் என்னன்னு தெரியாதான். ஒரு ஆள் சுட்டுருச்சு. ஓகே, நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லி 16 பீப்புள்ல இன்னும் ஒரு 5 பீப்புள் தான் இருக்காங்க நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணாம. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஐம் சோ சாரி ப்ரோ. இதுக்குதான் மத்தவங்களை வந்து சாவடிச்சுட்டு வெடைக்க கூடாது. பாருங்க பக்கத்துல உள்ளவன் ஐம் சோ சாரி ப்ரோ அவன் போடுறான். மத்தவங்களை கீல் பண்ணிட்டா சிரிக்க கூடாது. சிரிச்சனா இதான் நடக்கும் உனக்கு. நம்ம யாரையா ஷூட் பண்ண, நம்ம கையால 2வது பேரையும் கீல் பண்ணியாச்சு. நம்ம நினைச்ச மாதிரியே 2 ஹீரோஸை வந்து போட்டு தள்ளிட்டோம். நம்ம முன்னாடி உட்காந்துருக்காரு பாருங்க, மெசேஜ் அனுப்பிக்கிட்டு. அவரும் நம்மளுக்கு தான் சப்போர்ட் பண்ணல. ஸோ வந்து நல்லதுதான், நம்ம சேஃபா இருக்கும்னு நம்புவோம். ஆக்சுவலி நம்ம ஸ்பேர் பண்ணிடுவோம் இவங்கள. பாவமா இருக்கு. அப்பதான் நம்ம ஸ்பேர் பண்ணா மத்தவங்க நம்மள ஸ்பேர் பண்ணுவாங்க. யாருக்கும் தீங்க நினைக்க கூடாது. அன்லெஸ் உங்க கையில கண்ணை கொடுத்துட்டு சாய்ஸே இல்லைன்னா அந்த கிளவுன் பண்ண மாதிரி. ஸோ ஸ்பேர் தான், நம்ம எல்லாரும் ஸ்பேர் தான் பண்ணிருக்கோம். காலைல லைட் அவுட் ஈவென்ட். ஓகே, 2 பிளேயர்ஸ்க்கு வந்து கன்னு கிடைக்குமா? அவ்வளவுதான் 2 பிளேயர்ஸ்க்கு கன்னு கிடைக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த 2 பிளேயர்ஸ்ல நான் ஒரு ஆளுன்னு எனக்கு தெரியாது. ஸோ காய்ஸ், as I told, இந்த கேமுக்கு வந்து நான் ரொம்ப புதுசு. நான் வந்து எதையோ ட்ரை பண்ணிட்டு வந்து விளையாடல. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நானும் வந்து ட்ரை பண்ணுவேன். அதனால தான் என்னால இந்த பவர் கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோல கண்டிப்பா பவர் கார்ட்ஸ்லாம் கத்துக்கிட்டு வந்து பாய்க்கிறேன். இந்த தடவை நம்ம வந்து நிறைய பேர் கில் பண்ணிட்டோம். மோஸ்ட்லி டாப் 5 வந்துட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க, நான் அடுத்த வீக் இன்னொரு வீடியோ போடுவேன். ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி நம்மளோட 15 லைக்ஸும் 5 சப்ஸ்கிரைபர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.